ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நவம்பர் 19 வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு இன்னும் 2 நாள் வந்து டைம் இருக்குது. இந்த 2 நாளில் எப்படி வந்து நம்ம நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எக்ஸாமுக்கு ஒரு சில ஐடியாஸும் நான் சொல்ல போகிறேன். ஒரு சில ப்ரிப்பரேஷன் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸ் எடுக்க அதிக சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்பே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. அதுக்கும் நான் ஒரு சில ஐடியாஸ் வந்து சொல்கிறேன். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போது. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னாலும் இன்னைக்கு நைட் வந்து டைம் இருக்குது. சப்போஸ் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. அந்த 2 நாளில் எப்படி நல்ல மார்க்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான பிளான் இருக்கணும். அந்த பிளான் எப்படி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது போக உங்களோட சிலபஸை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எதுலேருந்து கேட்பாங்கன்னா சிலபஸ்லேருந்து தான் கண்டிப்பாக கேட்பாங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ எதுலேருந்து கேட்பாங்களோ அதை தான் நம்ம படிக்கணும். நீங்கள் ஒரு புக்கை காமனாக பார்க்குறப்போ அதில் நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய இம்பார்ட்டண்டாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸை வச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்து யோசிங்க, இந்த மாதிரி கொஸ்டினில் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர், அதாவது போன டைம் நடந்த கொஸ்டின் அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அது லாஸ்ட் நடந்த செமஸ்டர் கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 15 மார்க்கா 13 மார்க் கேட்டிருக்க கொஸ்டின் கூட உங்களுக்கு 2 மார்க்கில் இந்த டைம் கேட்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் படிக்காம அதுலேருந்து ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு ஐடியாலஜி யோசிங்க, இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, பாஸ் மட்டும் ஆகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அதில் எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்க்க டைம் இல்லை அப்படின்னாலும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்க. நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்பேர் பண்ணி தான் எடுத்திருப்பேன். ஸோ அதனால் அதையும் வந்து ஒரு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பிளானில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நோட்டில் எழுதி வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு பார்க்குறப்போ ஒரு 50-60 டாபிக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் நோட்டில் எழுதுறப்போ வந்து குறைஞ்சது ஒரு 5-8 டாபிக்ஸ் மட்டும் எழுதினாலே போதுமானது. ஏன் 5-8 அப்படின்னா, ஒரு யூனிட்டுக்கு உங்களுக்கு 2 2 மார்க் கேட்க போகிறாங்க, 2 13 மார்க் கேட்க போகிறாங்க, ஒரே ஒரு 15 மார்க் தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதுவும் வந்து 5 யூனிட்ல இருந்து 5 யூனிட்லேயுமே வரப்போகுது இல்லை 15 மார்க், ஏதோ 2 யூனிட்ல தான் வரப்போகுது. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுறப்போ எல்லா யூனிட்லையும் வர மாதிரி நம்ம பார்த்தோன்னா கூட 5 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா கூட சப்டிவிஷன்ஸ்லேயே உங்களுக்கு அப்படி பார்த்தோம்னாலும் 4 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா ஆட் ஆக போகுது. ஸோ ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் 10 கொஸ்டின் படித்தாலே போதுமானது. ஆனால் அந்த 10 கொஸ்டின் எதை படிக்கணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் ஒரு டாபிக் வருது அப்படின்னா 13 மார்க்லேயும் வரும் அப்படின்னா 15 மார்க்லேயும் வரும்னு சொல்லிட்டு ஒரே டாபிக் கேட்டது கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் மல்டிபிள் டாபிக்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஒரு சில டைம் சேம் டாபிக்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளானை ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணி இந்த மாதிரி நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணணும். அந்த நோட் பண்ணுறது தான் நான் இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடியா பாருங்கள். ஸோ உங்ககிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், நான் அந்த டைம் பாஸ் ஆயிடுவேன், நான் இந்த டைம் வந்து நல்ல மார்க்ஸ் எடுப்பேன், இந்த டைம் சிஜிபி எக்ஸ்ட்ரா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பைக் ஓட்ட போகிறீங்க, அது வந்து உங்களால் ஓட்ட முடியாது நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்கள் ஓட்டாமல் இருந்தீங்கன்னா அது உங்களோட தப்பு. ஆனால் நான் கண்டிப்பாக ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதை மீறியும் நீங்கள் வண்டி ஓட்டி நல்லா ஓட்டி காமிச்சிங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு தான் ஒரு பவர். ஸோ அப்படிங்கிறப்போ அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒன்று, நீங்கள் ஒரு கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், இல்லை உங்கள் காலேஜில் PDF கொடுத்துருக்கலாம், மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை நீங்கள் புக் எடுத்து பண்ணலாம், இல்லை நெட்டில் ஏதாச்சும் ரெஃபர் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக ஃபோன் வச்சு படிக்கலாம். எப்படி படித்தாலும் சரி, இல்லை யூடியூப்பில் கிளாஸ் நடத்துவாங்க அதை கூட பார்த்துக்கலாம். எப்படி நடத்தினாலும் எப்படி படித்தாலும் நீங்கள் ஓனாக ஹிண்ட்ஸ் எடுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு PDF இருக்குது, ஒரு புக் இருக்குது அப்படின்னா ஒரு ஆத்தர் இருக்காங்கன்னா அவங்க யார், அவங்களும் நம்மள மாதிரி ஒரு இவங்க தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஹிண்ட்ஸாக புரிய வைக்கிறதுக்காக ஒரு பேசேஜாக எழுதுறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து நமக்கு புரியறதுக்கு ஒரு பேசேஜாக எழுதி அதை வந்து நீங்கள் எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணாலே போதுமானது. ஆனால் நீங்கள் எழுதுறது ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 13 மார்க் இருக்குது அப்படின்னா 13 மார்க் இந்த டைமுக்குள்ள நம்மளால் முடிக்க முடியுமா பார்த்து அந்த மாதிரி நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கணும். ஸோ ரெண்டாவது வந்து நீங்கள் படிக்கிறதா ஹிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அது எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கதே பார்த்தீங்க அப்படின்னா நானும் ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்து தான் வச்சிருக்கேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத நானும் ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி தான் வச்சிருக்கேன். ஏன்னா யாராலையுமே வந்து புரிய வைக்கணும் அப்படின்னா அதை ஷார்ட் பண்ணி தான் வந்து புரிய வைக்க முடியும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஹிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதி அதை கிளியராக வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ இன்னொன்று முக்கியமான ஒன்று, ஸோ அதெல்லாம் அடிஷ்னல் தான். அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் அப்படியே படிப்பாங்க, அப்படியே வந்து ஒரு எழுதி பார்ப்பாங்க, இல்லை ஓனா நோட்ஸ் எடுப்பாங்க. அதுலேயே நீங்கள் வந்து உங்களோட பேப்பர் யூனிக்காக காட்டணும் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினோட டெஃபினிஷனை எப்பயுமே ஃபஸ்ட்டு படிக்கணும். நிறைய பேர் இது பண்ணவே மாட்டாங்க, நிறைய பேரில் முக்கால்வாசி யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கொஸ்டினில் டெஃபினேஷன் கேட்காம இருந்தாலும் சரி நீங்கள் டெஃபினேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதில் எக்ஸாம்பிளும் நீங்கள் கொடுக்கணும்.
அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் கொடுக்கணும். சம்டைம்ஸ் ரியல் டைமில் எங்கே வந்து அந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகுதோ அதையும் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா எக்ஸாம்பிள்ங்கிற இடத்துல நீங்கள் அந்த ரியல் டைம் யூசேஜை போட்டிங்கன்னா கூட அது நல்லா தான் இருக்கும். ஏன்னா மற்ற பேப்பரை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுற ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்டில் வந்து அந்த தாட் வந்து போகும். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் யோசிக்கலாம், இந்த 2 நாள் எப்படி வந்து 6 மாதம் படிக்காத ப்ரிப்பேர் பண்ணேன்னு கேட்டால், ஸோ அது கஷ்டம் தான். நீங்கள் 6 மாதம் வந்து நல்லா புரிஞ்சு தான் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனாலும் இப்போதைக்கு உங்களால் பாஸ் ஆக முடியும், நல்ல மார்க் எடுக்க முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட படிச்சிங்க அப்படின்னா, ஸோ அந்த 10லேருந்து 5 கொஸ்டினை நீங்கள் நல்லா தரவு பண்ணிங்கன்னா உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து 6 மாதம் படிக்கிற கொஸ்டின்லேருந்து எல்லா கொஸ்டின் கேட்கல அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ் தான். ஸோ அதனால் இந்த 2 நாளில் படித்தாலும் நம்மளால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். அந்த கெப்பாசிட்டி நீங்கள் கொண்டு வரணும். ஸோ நிறைய பேருக்கு அந்த தூக்கம் வருது, என்னால் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியல, அது கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி பாருங்க. இப்போ ஒரே இடத்துல படிக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் மாறி பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் தனியாக வந்து படிச்சு பாருங்க. இல்லை நீங்கள் ஹாஸ்டலில் படிக்கீங்க அப்படின்னா ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமில் படிச்சு பாருங்க. இல்லை நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கீங்கன்னா இந்த ரூம்ல இருந்து கொஞ்சம் வெளியே போய் சரௌண்டிங்ஸ் கொஞ்சம் நேச்சுரலாக உட்காந்து படிச்சு பாருங்க. ஒரு சில டைம் மைண்டில் வந்து நல்லா நிற்கும். ஸோ இன்னொரு தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா டீ காஃபி லவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா டீ காஃபி குடிக்க பாருங்க. அது குடிச்சிட்டு படிச்சிங்கன்னா கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தூக்கம் வர மாதிரி இருக்குன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் கூட படிக்க ஆரம்பிங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து சாங்ஸ், மோட்டிவேஷனல் சாங்ஸ் கேட்டிங்க அப்படின்னா அதில் கூட வைப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து படிக்க ஆரம்பிங்க. ஒரு சில பேர் வந்து காலையில் வெள்ளனே உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஒரு சில பேர் நைட் வரைக்கும் நல்லா உட்காந்து படிச்சுட்டு காலையில் தூங்கிட்டு இருப்பாங்க. அது உங்களோட கெப்பாசிட்டி தான். கண்டிப்பாக காலையில் லஞ்ச் தான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கலாம். நீங்கள் நைட் உட்காந்து கூட நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கூட காலையில் தூங்கிட்டு கூட அதுக்கப்புறம் மத்தியானம் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ப்ரிப்பேர் பண்ணுற 2 நாளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 2 விதமாக பிரிச்சுக்கோங்க. அதாவது வந்து இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னாலும் 2 விதமாக பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 இன்டர்னல் நடந்திருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 3, 4, 5 யூனிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நடத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு நடத்திருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது, 1-2 தான் ஞாபகம் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் படித்த அந்த 3வது யூனிட், 4வது யூனிட், 5வது யூனிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு உட்காந்து படிங்க. ஸோ 1வது யூனிட், 2வது யூனிட்டை அடுத்த நாள் படிங்க. அதுவும் அடுத்த நாள் மத்தியானத்துக்குள்ள முடிச்சிருங்க, இல்லை சாயங்காலத்துக்குள்ள முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ண பாருங்க. அடுத்து எதுக்கு வந்து உங்களை நான் ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட் அதாவது படிச்ச இன்டர்னல் வந்து லாஸ்ட் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அது கடைசியாக படிச்சோன்னா நல்லா ஞாபகமும் இருக்கும். இப்போ நீங்கள் படிச்சதை நாளை படிக்கிறப்போ அதுவும் உங்களுக்கு கவர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் மேலே கான்ஃபிடண்ட்டாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் சொல்லி 2ஆக பிரிச்சுக்கோங்க. அது நம்ம சொல்கிறதான் எப்பயுமே. அதில் எந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃபை பர்டிகுலராக வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு சில யூனிட், அதாவது ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் யூனிட்டை, அதாவது செகண்ட் ஹாஃபை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதுவும் உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியான டாபிக்ஸ்லாம் இருக்கோ, எந்த மாதிரி ஈஸியான யூனிட்ஸ்லாம் இருக்கோ அதை கூட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. அது நல்லாயிருக்கும். அது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து எது இம்பார்ட்டண்டாக ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு சப்ஜெக்டை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான கொஸ்டினாக ஒரு 4-5 படிச்சினாலே நம்மளுக்கு இவ்வளோ படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து படிச்சுட்டே இருக்கப்போ நல்லா மைண்டில் நிற்கும். உட்காந்து கஷ்டமான இதில் உட்காந்துட்டு இருந்தோம்னா அது அப்படியே ஜாம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கொஸ்டினை உங்களை நான் எடுக்க சொல்கிறேன். ஒரு ஸ்டாஃப் வந்து எடுக்கிறாங்க, ஒரு கொஸ்டினை வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களை நினச்சி இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எப்படி எடுப்பாங்க, இப்படி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிங்க. இன்னொன்று நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு படிக்க போகிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு கொஸ்டினை வந்து படிச்சிருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு இவங்களா செலக்ட் பண்ணி இந்த கொஸ்டின் வந்துடும் சொல்லி படிப்பாங்க. அப்படி படிக்கிறத நிப்பாட்டுங்க. நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட ஆன்சர் பார்க்காம ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் நீங்கள் குறிச்சிட்டு அதில் வந்து படிக்கிறீங்க. அது கஷ்டமாக தான் கொஸ்டினாக இருந்தாலும் சரி. ஏன்னா கொஸ்டின் எடுக்க போகிறவங்க ஆன்சர் வச்சுலாம் வந்து பார்க்க மாட்டாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருந்தாலே அதை கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படின்னா அது கேட்கணும்னு நினச்சா கேட்டுருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு கொஸ்டினை இம்பார்ட்டன்ட் நினச்சி படிச்சிருப்பீங்க, அது குட்டியாக ஆன்சர் இருக்கும், இல்லை அது நல்லா படிச்சு வச்சிருப்பீங்க, உங்கள் இன்டர்னில் வந்து கேட்டிருப்பாங்க, உங்கள் காலேஜில் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக அந்த கொஸ்டின் வந்து கேட்காம இருக்கலாம். நீங்கள் நல்லா படிச்சு வச்சிருப்பீங்க, அந்த கொஸ்டின் கேட்காம ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ எல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப சிலபஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா காமனாக பார்க்குறப்ப இந்த கொஸ்டினை கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னா அது பெரிய கொஸ்டினாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை படிக்க பாருங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்கிறதுக்காக அந்த கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இல்லை நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டின் நல்லா தரவா இருக்கீங்க, அதான் கண்டிப்பாக கேட்பாங்கனாலும் இன்னொரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஜென்ரலானாலும் பார்த்து வச்சுக்கோங்க, எல்லாம் இப்படி கேட்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேட்குற கொஸ்டினை வந்து நல்லா படிங்க. ஒரு சில பேர் கேட்க மாட்டாங்க. அதாவது ரெகுலேஷன் 2017 ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அது உங்கள் சிலபஸ்லேயே இருந்திருக்காது. அப்படிங்கிறப்போ அதை உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் படிக்காதீங்க. ஸோ அதுதான் மாடலுக்கு நீங்கள் செமஸ்டர் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸோ சிலபஸ் 3வது நம்ம கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம எதை படிங்க, நம்ம எது கண்டிப்பாக படிக்கணும்ல. உங்களுக்கு யாராச்சும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லை உங்கள் காலேஜில் சொல்லியிருந்தாங்கன்னா அதை கூட ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு ஐடியா வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். இந்த 2 நாளில் முதல் நாள் 2ஆவது நாள் பிரித்து லாஸ்ட்டு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளை வந்து பிரித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக இருந்தால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு சில இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணால் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எடுக்கலாம் ப்ரோ, இல்லை இப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.